அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் இது என்ன ஒரு பெக்குலியரா இருக்குதே. இந்த வசனத்தை வாசிக்கும் போது பல நேரங்களில் நாம் இதை எப்படி எடுத்துக்கொள்கிறோம், வசனத்தை வாசிக்கும் போது கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி கவனிங்க. வசனம் அப்போ தான் உங்களுக்கு புரியும். அனித்தியமான பாவ சந்தோஷங்களை வெறுத்து தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிக்க தெரிந்து கொண்டார். அது என்ன, இந்த துன்பத்தை தெரிஞ்சுக்கிறதுனா என்ன அப்படின் போது இதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு ஸ்பிரிச்சுவல் விஷயத்தை ஆண்டவர் சொல்லி கொடுத்தார். என்ன சொல்லி கொடுத்தார்னா, இந்த அனித்தியமான பாவ சந்தோஷங்கள் அப்படிங்கிறது எதுக்குரியது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சரீரத்துக்கு உரியது. இந்த சரீரத்தில் நீங்கள் பாவ சந்தோஷங்களை, அனித்தியமானவைகளை, பாவ சந்தோஷம் கூட வேண்டாம், முழுசா அனித்தியமானவைகளை காண்கிற எல்லாமே என்னது, அனித்தியமானவைகள். இந்த அனித்தியமானவைகளை நீங்கள் இந்த சரீரத்தில் விரும்பி செய்யும் போது உங்கள் ஆத்துமாவிலே ஒரு துன்பம் வருகிறது. அதுதான் உண்மையிலேயே நீங்கள் படுகிறதான உபத்திரவம். நீங்க பாவத்தை செய்யும் போது வெறும், நான் சொல்றது வெறும் பாவத்தை மட்டும் இல்லை. இப்போ முதல் பாயிண்டோட கனெக்ட் பண்ணுங்க. இந்த சரீரத்தையே நான் வெறுக்கிறேன்னா, இந்த சரீரத்துக்காக நான் எதெல்லாம் செய்யறேனோ எல்லாமே அனித்தியமான பாவ சந்தோஷம். இந்த சரீரத்தில் பாவம் செய்யறது வேற, இதுல சிகரெட் பிடிக்கிறதுங்கிறது வேற. நான் சொல்றது புரியுதா? இதுக்கு ஒரு அழகான ட்ரெஸ் போடுறேன்ல, ட்ரெஸ் போடுறது பாவமான்னு கேட்காதீங்க. நான் இந்த சரீரத்தையே வெறுக்கிறேன்னா இதுக்கு செலவு பண்ற எல்லாத்தையும் என்ன செய்வேன், வெறுக்கதான் செய்வேன். வேற வழி இல்லை, கட்டாயமா நான் செய்யறேன், வேற வழி இல்லை. ட்ரெஸ் போடாமல் இருக்க முடியாது, கொண்டு போடுவாங்க. நான் கண்டிப்பா என்ன செய்யணும், ட்ரெஸ் போடணும், அது முறை, கண்டிப்பா செய்யணும். ஆனா என் ஆத்மா என்ன செய்யணும், எவ்வளோ நாளைக்கு இந்த ட்ரெஸ் நான் போட்டுக்கிட்டு இருக்க போறேன். இப்போ ஒரு ஆளுக்கு சொல்லிட்டாங்க, இவர் இன்னும் ஒரு 3 நாள்ல அவர் என்ன செஞ்சிருவாரு, இறந்துருவார்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த 3 நாள்ல இறந்துருவார்னு சொன்ன உடனே காலையில் சாப்பாடு கொடுக்கும்போது ஒரு 3 மாத்திரையை கொடுப்பாங்க, கொண்டு வந்து இந்த மாத்திரையை போடுங்க. அவங்க சொல்லுவாங்க, அதான் சாவ போகிறோமே 3 நாளில், இந்த மாத்திரையை போட்டேன்னா 4வது நாள் வாழவ போகிறோம். அடுத்து கொண்டு வந்து ஒரு சாப்பாடு கொடுப்பாங்க, என்ன சாப்பிட்டாலும் 3 நாளில் சாவ போகிறேன். இல்லைங்க, இதெல்லாம் உங்கள் உடம்புக்கு ஒத்துக்காது, பரவாயில்ல கொண்டாங்க, நான் 3 நாளில் சாப்பிட்டுட்டு சாப்பிட்றேன், நான் தான் போகிறேனே. அப்போ நான் எதை செய்தாலும் எனக்கு என்னவா இருக்குது, ஒரு வெறுப்பு இருக்கு. ஏன், இதுக்கு மேல் நான் இருக்க மாட்டேன். எப்போ நான் இந்த சரீரத்தை உண்மையிலேயே அப்படி வெறுக்க தொடங்குகிறேனோ, நான் இதை ஒரு பாரமாக நினைக்க தொடங்குறேனோ, இது உள்ள இருக்கிற ஆத்மா தவிக்குதோ, இது எப்படா போகும், இது முடிச்சு நான் எப்படா பரலோகத்துக்கு போவேன் அப்படிங்கிற எனக்கு தாட்டு வருதோ, அதுக்கப்புறம் இது செய்யற எல்லாமே எனக்கு எப்படி இருக்குது, துன்பமா இருக்கு. இதுக்கு செய்யறதுக்கு எல்லாமே, நான் சொல்றத நீங்க ரைட் சென்ஸ்ல எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கணவன் உங்களை ரொம்ப கொடுமையா நடத்துறாரு, கணவன் ரொம்ப கொடுமையா நடத்துறாரு. காலையில் எழுந்திரிச்சு அடிச்சு உங்களை அடிச்சுட்டு போயிட்டார் வேலைக்கு. ஃபோன் பண்ணி மத்தியானம் சொல்றாரு, 6 மணிக்கு வருவேன், சாப்பாடு செஞ்சு வை. இப்போ அவரு வந்தா கண்டிப்பா சாப்பாடு செய்யாட்டி என்ன பண்ணுவாரு, அடிப்பாரு. இப்போ அந்த அம்மா சாப்பாடு செய்யும், ஆனா எப்படி செய்யும், சாப்பாடை இப்போ அந்த அம்மா எப்படி செய்யும், ஒரு வெறுப்போட. இருதயத்துக்குள்ள என்ன இருக்காது, வேற வழி இல்லை, நான் செஞ்சு தான் ஆகணும், இல்லைன்னா எனக்கு என்ன வரும், உபத்திரம் வரும். இப்போ எனக்கு உள்ளுக்குள்ள சந்தோஷம் இல்லை, ஆனா அதுக்காக நான் என்ன செய்யறேன், செஞ்சு என் கடமை நான் செய்கிறேன். அந்த நிலைமை உங்கள் ஆத்மாவுக்கும் சரீரத்துக்கும் வரணும். நான் சொல்றது புரியுதா? இந்த சரீரத்துக்கு நான் செய்யக்கூடியது எல்லாமே வேற வழி இல்லை, எனக்கு ஒரு கடமை. இப்போ இவர் என்ன நினைக்கிறாரு, யாரு, மோசே என்ன நினைக்கிறாரு, அனித்தியமான பாவ சந்தோஷங்கள், நான் இப்போ பார்வோன் குமார்த்தியின் மகனன் சொல்லிட்டேன்னா எனக்கு கையில இது போடுவாங்க, காப்பு போடுவாங்க, தலையில ஒரு கிட வைப்பாங்க, விளைவு இந்த வஸ்திரம் போடுவாங்க, ரதத்துல கூட்டிட்டு போவாங்க, இதெல்லாம் எனக்கு சொகுசு சந்தோஷம். ஆனா என் ஆத்மாவுக்கு அது என்னது, துக்கம். ஏன், நான் உள்ளுக்குள்ள யாரு, தேவனுடைய ஜனம். அப்ப நான் தேவனுடைய ஜனமா இருக்கணும்னா, நான் இஸ்ரவேல் ஜனங்களா மாறணும்னா ஆட்டோமேட்டிக்கா என் சரீரத்துக்கு என்ன வரும், அவங்க எல்லாம் யாரா இருக்கிறாங்க, அடிமையா இருக்கிறாங்க. அப்ப நான் அடிமைத்தனத்துக்குள்ள அவங்களோட போயிட்டேன்னா, அந்த இடத்துக்கு நான் போயிட்டேன்னா ஆட்டோமேட்டிக்கா எனக்கு என்ன கிடைக்காது, இந்த சரீரத்துக்குரிய மேன்மை கிடைக்காது, அது எடுத்துருவான். ஒரு உதாரணத்துக்கு, நான் இதே நாட்டில் சிட்டிசனா இருக்கிறேன். சிட்டிசனா இருந்து வெளியே இருந்து நான் இருக்கிற வரைக்கும் நான் என்ன வேணா சாப்பிடலாம், ஹோட்டலுக்கு போகலாம், என்ன பண்ணலாம், சந்தோஷமா பீச்சுக்கு போகலாம், வரலாம் எல்லாம்.
ஒரு தப்பு செஞ்சு நான் சிறைச்சாலைக்கு போயிட்டேன்னா என் இஷ்டப்படி இருக்க முடியாது. இப்போ நான் சிட்டிசன் தான், ஆனால் என் இஷ்டப்படி அங்கே இருக்க முடியாது. நான் அங்கே என்ன செய்ய போகிறேன்? மணி அடித்தா சாப்பாடு, தூங்குற சொல்கிறதுக்கு தூங்கணும், ஏந்திரிக்க சொன்னது ஏந்திரிக்கணும், ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடுறேன். அதே மாதிரி தான் இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே என்னவா இருக்கிறாங்க? அடிமைத்தனத்துக்குள்ள இருக்கிறாங்க. இப்போ இவர் பார்வோன் குமாரத்தின் மகன் என்னப்படுவது என்ன பண்றாரு? வெறுக்கிறாரு. வெறுக்கும் போது இவருக்கு சரீரத்துக்கான எல்லாமே என்ன செஞ்சிடும்? போயிடும். பார்வோன் குமாரத்தின் மகனுக்கு கிடைக்கிற எல்லா ஆசீர்வாதமும் போயிடும். போயிட்டு இப்போ இவருக்கு என்ன கிடைக்க போகுது? அடிமைத்தனத்துக்குள்ள இருக்கிற அந்த அடிமைத்தனத்துக்குரிய ஜனங்களுக்குரியது என்ன கிடைக்குமோ அதான் இவர் கிடைக்கும். ஆனா அதை அவரு துன்பமா நினைக்கல, அதை அவர் சந்தோஷமா ஏற்றுக்கொண்டார். பார்வோன் குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து தேவ ஜனங்களோட துன்பத்தை அனுபவிக்க தெரிந்து கொண்டான். இது எனக்கு கட்டாயம் வரலிங்க, நான் விரும்பி ஏத்துக்கிறேன். அதை ஏன் விரும்பி ஏத்துக்கிறேன்? எனக்கு அதுதான் நிரந்தரம். இப்ப என் ஆத்மா என்ன செய்து, என் சரீரத்துக்கு தேவையான ஆசை, சந்தோஷங்கள், இச்சைகள் எல்லாத்தையும் செஞ்சா என் சரீரம் சந்தோஷப்படும், என் ஆத்மா என்ன செய்யும்? துக்கப்படும். அதே நேரத்தில் இப்போ என் சரீரம் ஒன்று கேட்குது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, அதனால தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன். இப்போ என் சரீரம் ஒன்று கேட்குது, என் சரீரம் ஒன்று இச்சையாக கேட்குது. இப்போ ஒரு மதுபானம் கேட்குது, நான் வேணான்னு சொல்கிறேன். என் ஆத்மாவுடைய பேச்சை கேட்டுக்கிட்டு நான் என்ன சொல்கிறேன்? எனக்கு அது வேணான்னு நான் வெறுக்கிறேன். வெறுத்த உடனே என் சரீரத்துக்கு எப்படி இருக்குது? அது துக்கம். என் சரீரம் என்ன நினைக்குது? நான் ஒன்று ஆசைப்பட்டேன், கண்கள் இச்சையில் பார்த்து கேட்டேன், உள்ள இருக்கிற ஆத்மா பேச்சை தான் மேல்வங்கி வந்துருச்சு. இப்போ ஆத்மா என்னவா இருக்கும்? ஐயா, நான் பாவம் செய்யலடா, கர்த்தர் என்னை காப்பாத்தினார், நான் பாவம் செய்யாம போயிட்டேன். ஆத்மா சந்தோஷப்படும். ஆனால் சரீரம் என்ன ஆகும்? அந்த சரீரத்தில் ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும். எங்கேயாவது பார்க்கும்போது நம்ம சொல்லுவோம், ஒரு உதாரணம் சொல்லுவான், அன்னைக்கு நான் கூட பார்த்தேங்க, அதை வாங்கணும்னு நினச்சேன், அது என்னவோ அதை வாங்க வேணாம்னு தோணுச்சு, விட்டுட்டேன். ஆனால் எனக்கு அது மேலே என்ன இருக்குது? நான் மதுபானங்கிறது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இது மதுபானம்னா பாவம், பாவம் இல்லாத மேலேயும் அதே மாதிரி வரணும். உங்களுக்கு ஒரு விலை உயர்ந்த வஸ்திரம் இருக்கு, அதை பார்க்குறீங்க, அதை பார்த்தோன்னா வாங்கணும்னு தோணுது, இதை போட்டால் நல்லா கிராண்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும்னு தோணுது. ஆத்மா சொல்லுது வேணாம், இது அநித்தியமான பாவம், சந்தோஷம், நீ சாதாரண வஸ்திரத்தையே போடு, நீ ஏழ்மையாக இருக்க வேண்டாம், ஆனால் எளிமையாக இரு. கர்த்தர் நம்மளை ஏழ்மையாக இருக்க சொல்லலை, எப்படி இருக்க சொன்னார்? எளிமையாக இருக்க சொன்னார். எளிமையாக இரு, இது வேணாம் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ஆத்மாவுக்குள்ள என்ன வருது? சந்தோஷம் வந்துடும். இப்போ என் சரீரத்துக்கு என்ன வந்துடும்? துக்கம். அப்படியே சோர்வாக இருக்கும். இப்போ பையன் வந்து கேட்பான், எனக்கு இந்த துப்பாக்கி வாங்கி கொடுங்க அப்படின்னு. வேணாண்டா, அது வந்து கெடுதி, யாரையாவது ஏதாவதுனா கண்ணில் பட்டுச்சுன்னா கஷ்டம் அப்படின்னு சொல்லி நம்ம கூட்டிகிட்டு வருவோம். இப்போ கூட்டிகிட்டு வர்றது அவன் ஆத்மாவுக்கு நல்லது, ஏன்னா கண்ணில் படாமல் அவன் ஆத்மாவை வேணும் செஞ்சுட்டான். ஆனால் அவனை பொறுத்த வரைக்கும் அது என்னது? வேதனை. அப்பா நமக்கு வாங்கி கொடுக்க மாட்டேன்ட்டாரு அப்படின்னு. ஆனால் நம்ம ஆத்மாவுக்கு தெரியும், நம்ம பையனை ஒரு தப்புலேருந்து என்ன செஞ்சிட்டோம்? காப்பாற்றிட்டோம். இந்த துப்பாக்கி இப்பயே கொடுக்குற பழக்கம் வந்துட்டா பின்னாடி உனக்கு என்ன குணம் வந்துடும்? முரட்டு குணம் வரும் அப்படின்னு நம்ம யோசித்து செய்கிறோம். இந்த டிஃபரன்ஸ் தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். நீங்கள் எப்போது இந்த நிலைமைக்குள் வருகிறீர்களோ, உங்கள் சரீரம் விரும்புகிறதை செய்யாமல் உங்கள் ஆத்மா விரும்புகிறத நீங்கள் செய்யணும். அப்படி ஆத்மா விரும்புகிறத செய்யும் போது அது சரீரத்துக்கு உபத்திரவமாக இருக்கும். சரீரம் என்ன செய்யும்? வேதனைப்படும், சரீரம் துக்கப்படும். நாங்கள் ஒரு செய்தியில் சொன்னோம், என்ன சொன்னோம்னா, கிறிஸ்மஸ் என்பது பண்டிகையே இல்லை, அது இயேசு அன்னைக்கு பிறக்கலை, நமக்குள்ள இயேசு என்னைக்கு பிறக்கிறோம் அதான் உண்மையான கிறிஸ்மஸ். இது வந்து செய்தி, அதை விட்டுருங்க, அது இருக்கட்டும், அது ஒரு பக்கம் செய்தி. ஒரு போதகர் வீட்டிலேருந்து ஃபோன் பண்ணாங்க எனக்கு. ஃபோன் பண்ணி, பாஸ்டர் நீங்கள் சொன்ன சத்தியம் கரெக்ட், நாங்கள் அதை எதிர்க்கவே இல்லை, ஆனால் எங்கள் வீட்டில் கிறிஸ்மஸ் அன்னைக்கு தான் ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாங்க. கிறிஸ்மஸ்னு வந்தால் என்ன செய்வாங்க? ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாங்க. இப்போ உங்கள் சத்தியத்தை எங்கள் வீட்டில் கேட்டுட்டு நமக்கு அன்றைக்கி கிறிஸ்மஸ் கிடையாது, ஃபெஸ்டிவல் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ எனக்கு என்ன தரல? ட்ரெஸ் இல்லை. நீங்கள் சொன்ன சத்தியம் ஆத்மாவுக்கு கரெக்டு, அது அக்செப்டபிள். ஆனால் என் சரீரத்துக்கு கிடைக்க வேண்டிய ட்ரெஸ் எனக்கு கிடைக்கல. அப்போ நான் சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு நடக்கும்போது பல நேரங்களில் என் சரீரத்தினுடைய தேவைகளை நான் சந்திக்க வேண்டி வராது, இந்த தேவைகளை நான் எதிர்க்க வேண்டி வரும், இதுக்கு நான் கீழ்ப்படிய முடியாது. அது என் சரீரத்தை பொறுத்த வரைக்கும் என்னது? துன்பம்.
இது என்ன செய்யுது? செய்ய முடியாம போச்சே. அதுதான் மோசே அனுபவித்தது. மோசே பார்வோன் குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து அவன் தேவஜனோட துன்பத்தை அனுபவிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அவனே தெரியும், நான் இப்ப இந்த பொசிஷனை எடுக்க போறேன்னா நான் மண்ணு சுமக்கணும், நான் இந்த பொசிஷன் எடுக்க போறேன்னா செங்கல் இருக்கணும், இந்த பொசிஷனை நான் எடுக்க போறேன்னா வைக்கோல் வாங்கணும். நான் இப்ப எப்படி இருக்கிறேன்? ரதத்துல வந்து எல்லாரும் ஆள் ஓட்டிக்கிட்டு இருக்கிறேன், எவன்டா அவன் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். நாளைக்கு என்ன 4 பேர் எவன்டான்னு கேட்பான். ஆனால் நான் இதை என்ன செய்யறேன்? ஏற்றுக்கொள்ளுகிறேன். நான் அதை ஏற்றுக்கொள்றேன். ஏன்? நான் உண்மையிலேயே தேவ ஜனம், எனக்கு இதுதான் கரெக்ட். நான் பார்வோன் குமாரத்தியா இருந்தேன், அந்த மகனா இருந்தேன்னா எனக்கு கிடைக்கும். ஆனா அது என்னது? எல்லாமே மாயை, அது போலி. நான் உள்ள வேற, வெளியே வேற. அதுதான் உங்களுக்கும் சொல்றேன். என்னைக்கு இந்த அநித்தியமான பாவ சந்தோஷங்களை நீங்கள் வெறுக்க தொடங்குகிறீர்களோ ஆட்டோமேட்டிக்கா உங்க ஆத்மாவுக்குள்ள ஒரு சந்தோஷம் வரும். அதே நேரத்தில் அது உங்கள் சரீரத்துக்கு என்னவா இருக்கும்? அது வேதனையாக இருக்கும். பல நேரங்களில் சிலர் எங்கிட்ட வந்து கேட்பாங்க, இது வாங்கலாமா, இது வாங்கலாமா, அப்படி செய்யலாமா, இப்படி செய்யலாமா. நம்ம நிறைய நேரத்தில் என்ன நினைக்கிறோம்னா, சோதனைங்கிறது வந்து காசு இல்லாதது தான் சோதனை, போராட்டம், வேதனை அப்படின்னு நினைக்கிறோம். இருக்கிறதுலே பெரிய சோதனை என்ன தெரியுமா? காசு இல்லாத போது நீங்கள் தேவ சித்தத்தை கரெக்டாக செய்வீங்க. ஏன்னா உங்ககிட்ட என்ன இல்லை. நீங்கள் ஆண்டவர்கிட்ட போய் தான் என்ன பண்ண போறீங்க? கை தூக்க போறீங்க, ஆண்டவரே எனக்கு தாங்கப்பா அப்படின்னு சொல்லி. ஆனால் காசு இருக்கும்போது தான் நீங்கள் தேவ சித்தத்தை விட்டு என்ன செய்வீங்க? தவறி போக போங்க. ஏன்னா அவங்ககிட்ட இப்போ என்ன இருக்குது? காசு இருக்கு, எதை வேணாலும் வாங்கலாம். இப்போதான் எது தேவ சித்தம்னு கண்டுபிடிக்கிறது கஷ்டம். இப்போதான் எது தேவ சித்தம். நீங்கள் தேவ சித்தம் இல்லாத 9 யோசிப்பீங்க, தேவ சித்தம் இருக்கிறது ஒன்றே ஒன்று தான் இருக்கும். அதை தவிர மிச்சம் எல்லாத்தையும் என்ன சொல்லுவோம்? யோசிப்போம். நிறைய பேரை பார்த்துருக்கிறேன், கையில் காசு வந்துடும், அதை வாங்கணும், இதை வாங்கணும், அப்படி பண்ணணும், இதில் இன்வெஸ்ட் பண்ணணும், அப்புறம் பண்ணுவாங்க. நான் அடிக்கடி சொல்வேன், காட்ஸ் வில்லான்னு பாருங்க. இருக்கிறதுங்கிறதுக்காக என்ன செய்யாதீங்க, வாங்காதீங்க. கர்த்தர் உங்களுக்கு காசு கொடுக்குறாருன்னா எல்லாத்தையும் வாங்கறதுக்கு கொடுக்கல, ஏதோ ஒன்று அவர் உங்களை வச்சு வாங்க விரும்புறாரு, அதுக்கு தான் அந்த காசை உங்க கையில் கொடுத்து வச்சிருக்கிறார் ஆண்டவர். நான் சொல்ல புரியுதா? நிறைய பேர் செய்யற தப்பு என்னன்னா, காசு வந்த உடனே இதை வாங்கிடணும், அதை வாங்கிடணும் அப்படின்னு நினைப்பாங்க. நான் சொல்லுவேன், பரலோகம் உங்களுக்கு பணம் கொடுக்குதுன்னா அதுக்கான தேவை ஒன்று வரப்போகுதுன்னு அர்த்தம். அதுக்காக தான் பரலோகம் உங்களுக்கு பணத்தையே கொடுத்துருக்குது. நாம என்ன பண்ணுவோம்? வந்த உடனே நம்ம இஷ்டப்படி எல்லாத்தையும் வாங்கிடுவோம். அதுக்கான தேவை 15 நாள் கழிச்சு தான் வரும். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? அதை வாங்காமல் இருந்தால் இதை வாங்கியிருக்கலாம், அதையும் வாங்கிட்டோம், இப்போ இது தேவ சித்தம், வாங்கி ஆகணும். ஆனால் இப்போ என்ன இல்லை, ஆட்டோமேட்டிக்காக நம்ம எதில் வாங்க போகிறோம்? இப்போ லோனில், கடனில். அது கர்த்தருடைய திட்டம் கிடையாது. ஒரு நாளும் அது கர்த்தருடைய திட்டம் கிடையாது. நான் சொன்னது ஒரு உதாரணம். இந்த மாம்சம் நிறைய விரும்பும். இந்த ஆத்மாவுக்கு மட்டும்தான் தெரியும் எது தேவனுக்குரியது. இந்த ஆத்மா சந்தோஷமா இருக்கணும்னா இந்த மாம்சத்தினுடைய பேச்சை நீங்க கேட்கறத நிறுத்தணும். இந்த மாம்சம் அதை வாங்கு, இதை வாங்கு, அப்படி பண்ணு, இதை பண்ணு, எதிர்காலத்துக்கு இந்த திட்டத்தை போடு, பையனுக்கு இதை சேர்த்து வை, பொண்ணுக்கு இதை சேர்த்து வை, அப்படி பண்ணு, இப்படி பண்ணுன்னு உங்களுக்கு பிளான் கொடுத்துக்கிட்டே இருக்கும். இந்த சரீரம் சொல்லக்கூடியதை எல்லாத்துக்கும் செவி சாய்க்கவே கூடாது. ஸ்டாப்னு சொல்லிட்டு கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அந்த ஆத்மா அவர் சொல்றதுக்கு மட்டும் கீழ்ப்படியும் போது இந்த சரீரம் சொல்ற எல்லாத்துக்கும் நீங்க என்ன செஞ்சிருவீங்க? கீழ்ப்படியாமல் போகும்போது ஆட்டோமேட்டிக்கா இந்த சரீரத்துக்கு என்ன வரும்? துன்பம், வேதம், துக்கம். நம்ம சொல்ற பேச்சு கேட்கவே மாட்டானே. ஆனா ஆத்மாக்குள்ள என்ன இருக்கும்? பெரிய சந்தோஷம் இருக்கும். கர்த்தருடைய சித்தத்தை நான் செய்திருக்கிறேன், பரலோகத்தினுடைய சமாதானம் எனக்கு இருக்கும். பரலோகத்தின் சித்தத்தை நீங்க செஞ்சு பாருங்க. இந்த சரீரத்தில் கிடைக்கிற சந்தோஷத்தை விட ஆத்துமாவில் கிடைக்கிற சந்தோஷம் அபிரிதமானது, மகத்துவமானது. அதை அடிச்சுக்கவே முடியாது உங்களால. அந்த சித்தம் அதான் ஏன் சொல்வார், என் பிதாவின் சித்தத்தை செய்கிறதே என் போஜனமா இருக்கிறது. எப்படி சாப்பிட்டா ஒரு திருப்தி வருது இல்ல, எதுக்குமே திருப்தி வராது தெரியுமா உங்களுக்கு? பேங்க்ல நீங்க எத்தனை கோடி போடுங்க, ஒண்ணுக்கு அப்புறம் 100 சைபர் போடுங்க, அதுக்கப்புறம் இன்னொரு சைபர் வந்தா நல்லா இருக்கும் தான் தோணும். எத்தனை சவரன் வாங்கி வைங்க, திருப்தி வருதா? ஆனா எப்போ திருப்தி வந்து ஒரு விஷயத்துல நம்ம போதும்னு சொல்லுவோம் தெரியுமா? ஒரு லிமிட்டுக்கு மேல சாப்பாடு வச்சாங்கன்னா போதும் போதும், இது ஒண்ணுல தான் நம்ம போதும்னு சொல்றது. அவ்வளவுதான், போதும், விட்டுருங்க. அப்ப பிதாவின் சித்தத்தை செய்கிறதே என் போஜனம் போது, பிதாவின் சித்தத்தை செய்யும் போது உங்களுக்குள்ள என்ன வரும்? ஒரு திருப்தி ஒன்று வரும், சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும். இந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனை நீங்கள் அடையணும்னா இந்த மாம்சம் சொல்லுகிறதை நீங்கள் செய்ய கூடாது. இந்த மாம்சத்துக்கு நீங்கள் உபத்திரவத்தை கொடுக்கும் போது ஆத்மா ஆட்டோமேட்டிக்கா சந்தோஷப்படும்.
இந்த மாம்சத்தின் சந்தோஷத்துக்கு நீங்கள் கீழ்ப்படியும் போது உங்கள் ஆத்மா ஆட்டோமேட்டிக்கா உபத்திரவத்தை சந்திக்கும். இதுதான் 2வது உபத்திரவம். இந்த ஆத்மா என்ன செய்யும்? உபத்திரவத்தை சந்திக்கும். ஐயோ, நான் மாம்சத்துக்கு கீழ்படுகிறேனே, செஞ்சுட்டேனே, இதுக்கு நான் செஞ்சிருக்க கூடாதே. திருப்பி நம்ம முடிவெடுக்கிறோம், இனிமேட்டு நான் என்ன செய்ய மாட்டேன். நாட் ஒன்லி பாவம், நான் திருப்பியும் சொல்றேன், பாவங்கிறது எக்ஸ்ட்ரீம் லெவல். நான் சொல்றது சின்ன விஷயத்துல கூட, பாவங்கிறது எக்ஸ்ட்ரீம் லெவல். சின்ன விஷயத்துல கூட நான் சொல்றேன், நான் செய்யக்கூடாது. ஏன்? இது தேவ சித்தம் இல்லை. பாவமும் இல்லை, ஆனா தேவ சித்தம் இல்லை. தேவ சித்தம் இல்லாம செய்யற எதுவுமே பாவம் தான். தேவ சித்தத்தோட செய்யறது எல்லாமே பரிசுத்தம். தேவ சித்தம் இல்லாம செய்யற எல்லாமே பாவம் தான். நம்மளை பொறுத்த வரைக்கும் பாவம்னா என்ன? கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, மாம்சத்தின் இச்சை, அநியாயம், அக்கிரமம், கொலை பண்றது, கொலை செய்யறது, விபச்சாரம். இல்லைங்க, தேவ சித்தத்தை தாண்டி நீங்க எது செய்தாலும் அது பாவம் தான் பைபிள் படி. நான் அதை செய்யணும். அதை நீங்கள் செய்யும் போது 100% தேவ சித்தம் செய்யும் போது கண்டிப்பா உங்களுடைய சரீரத்தினுடைய இச்சைகள் தீர்க்கப்படாது. இதுக்குள்ள ஒரு தாகம் இருக்குச்சு, ஒண்ணுமே செய்யும், வாழ்க்கை இப்படியே போதே. ஆமா, அப்படியே தான் போகும். சிலர் சொல்லுவாங்க, வெறுமையா இருக்கு, அப்படியே வீட்டில் உட்காந்துருக்கோம், போறோம் வரோம், ஜெபம் பண்றோம். அதை நீங்க செஞ்சு பாருங்க. ஒரு லெவலுக்கு மேல நீங்கள் நடக்கும் போது, நீங்கள் அதை அடையும் போது, அந்த இடத்துக்கு நீங்கள் வரும்போது, நீங்கள் உலகத்தை வெறுத்து தேவ சமூகத்தில் உட்காருவதை நீங்கள் மிகப்பெரிய பாக்கியமாய் நினைப்பீர்கள். டைம் கிடைக்குமா? இயேசு கிறிஸ்துவ பாருங்க, அப்படியே ஒரு கிரவுடு எல்லாம் வருது, அப்படியே ஒரு பெரிய கிரவுடு கிடைக்குது. நம்மளா தான் என்ன செய்வோம்? இந்த கிரவுடை விரும்புவோம். இயேசு என்ன செய்யறாரு தெரியுமா? எப்ப இந்த கிரவுடு போகும்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. முடிச்ச உடனே பிதாவோட தனித்து இருக்கும்படி ஓடினார். ஏன்? என் சரீரம் கிரவுடை விரும்பும், என் ஆத்மா தேவனோட தனியா இருக்கிறத தான் விரும்பும். இப்ப நாங்க கூட்டம் நடத்துறத விரும்புறோம். கூட்டம் நடத்துறத மட்டும் நாங்க விரும்பினா பாவம் செய்யறோம்னு அர்த்தம். ஒருவேளை 6 மாசம் கூட்டமே நடக்காவிட்டாலும் நான் தேவனோடு கூட இருக்கிறத விரும்பினா நான் பாவமே செய்ய மாட்டேன். பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு முன்பாக எலியா நிக்கிறது ஊழியம். 3.5 வருஷம் மறைஞ்சிருக்க வேண்டிய காலம் ஒண்ணு வந்துச்சு. அவன் தேவனோடு கூட இருந்தான். அது ரொம்ப முக்கியம். கிரௌடே இல்லைனாலும் பரவாயில்ல, தேவனோடு இருக்கிறது தான் முக்கியம். இன்னைக்கு நம்ம எதை விரும்புறோம்? எதை விரும்புது? இந்த சரீரம் கிரௌட விரும்பும். திரளான ஜனங்கள் கூடி வந்தார்கள் சொல்றதுல நமக்கு என்ன இருக்கு? ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கு. நான் சொல்றேன், அது உங்கள் சரீரம் கிடைக்கக்கூடிய சந்தோஷம். ஆனா உங்க ஆத்மாக்கு எது சந்தோஷம் தெரியுமா? யாருமே இல்லாம தனிமையா அவரோடு கூட உட்கார்ந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருந்து அவரை முகமுகமாய் சந்தித்து அவர் சத்தத்தை கேட்டு அவர் கிடைக்கிற வெளிப்பாடுகளை பெற்றுக்கொண்டு அதை அப்படி தேவ சமூகத்தில் இருக்கிற சந்தோஷம் இருக்கு பாருங்க. அந்த சந்தோஷத்துக்கு இந்த சரீரத்துக்கு துன்பம். இந்த சரீரம் என்ன செய்யும்? துன்பப்படும். இதுக்கு பசி வரும், இதுக்கு தூக்கம் வரும், இதுக்கு பலகீனம் வரும். ஆனா ஆத்மா மட்டும் எப்படி இருக்கும்ங்க? களி கூறிக்கிட்டே இருக்கும். மோசே 40 நாள் இரவும் பகலும் புசியாமலும் குடியாமலும். சரீரம் பேச்ச அவர் என்ன செய்யல? கேட்கவே இல்லை. போ, உன் பேச்ச கேட்க முடியாது. ஏன்? என் ஆத்மா என் மனவாளனோட கூட சஞ்சரித்து கொண்டிருக்கிறது. என் ஆத்மா சந்தோஷப்படும் போது என் சரீரம் துக்கப்படுவது இயல்பு. வேற வழி கிடையாது. உனக்கு சாப்பாடு கிடையாது, உனக்கு என்ன கிடையாது? தண்ணி கிடையாது, சாப்பாடு கிடையாது, எல்லாம் எதுவுமே கிடையாது. ஓ, என்ன எதுவுமே தர மாட்டேன், நீ பாரு 40 நாள் மேல உட்காந்துருக்க, ஓரமா உட்கார். ஏன்? என் ஆத்மா என் தேவனோடு இருக்கு. இந்த சந்தோஷம் வரணும்னா இதுக்கு துக்கம் வந்துதான் ஆகும். அதான் உண்மை. எவ்வளவுக்கு எவ்வளவு உங்க ஆத்மா தேவனோட சேருதோ அவ்வளவுக்கு எவ்வளவு உங்களுடைய சரீரத்தினுடைய தேவைகள் குறைஞ்சிக்கிட்டே வரும். சரீரத்தினுடைய இச்சைகள் குறைஞ்சிக்கிட்டே வரும். சரீரம் அடக்கி ஆளப்படும், ஆத்மா கர்த்தருக்குள் கலிகூறப்படும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதான்னு தெரியாது. ஆவியில உணர்ந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த மேலான அனுபவத்துக்கு போகும்போது இந்த சரீரத்துக்கு நீங்கள் கொடுக்கிற துக்கம் என்பது என்ன தெரியுமா? உங்கள் ஆத்மா எது சந்தோஷப்படுதோ அதை நீங்க செஞ்சுட்டு உங்க சரீரம் எதை சந்தோஷப்படுதோ அதை செய்யாம இருக்கீங்க பாருங்க, அதுதான் நீங்கள் சரீரத்துக்கு கொடுக்கிற துக்கம். அதுதான் உபத்திரவம். உலக பிரகாரமா அது நமக்கு என்னது? உபத்திரவம். எதுவுமே அனுபவிக்கல, எதுவுமே அனுபவிக்காம இப்படியே உட்காந்து சோத்திரம் 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 இப்படியே போயிட்டு வந்துக்கிட்டு ஆண்டவர் வரப்போறாரு இப்படி சொல்லிட்டே இருக்கிறீங்களே. மற்றவங்களாம் அப்படி இல்லையா? ஏன் இப்படி உலகத்தை வெறுத்தோன்ற பேர்ல இப்படி இருக்கு? எஸ், எவ்வளவு இந்த சரீரத்தை உலகத்தை வெறுத்து விட்டு என் ஆத்மா கர்த்தரோட களி கூறுகிறதோ அவ்வளவு சரீரத்தின் தேவை குறைக்கப்பட்டு கொண்டே போகும். சரீரத்தின் தேவை இல்லாமல் போய்கொண்டே இருக்கும். காதல மாட்டினாலும் மாட்டா விட்டாலும், பவுடர் போட்டாலும் போடா விட்டாலும், தலை பின்னினாலும் பின்னா விட்டாலும்,
சீப்பு போட்டு தலை வாரினாலும் வாரா விட்டாலும் என் ஆத்மா மட்டும் என் தேவனோடு இருந்துகிட்டே இருக்கும். யாரா பார்த்து சொல்லுவான், தலையை கொஞ்சம் வாருங்க. அப்படியா, ஓகே ரைட், ஓகே ரைட், ஃபைன். ஒன்றும் தப்பு கிடையாது, அதில் ஒன்றும் தப்பே கிடையாது. ஏன் மோசே 40 நாள் மேலேருந்து கீழே வரும்போது என்ன கண்ணாடி போட்டு வாரி இருப்பார், என்ன பவுடர் போட்டிருப்பாரு, என்ன மேக்கப் பண்ணிட்டு கீழே வந்திருப்பாரு? அவர் வாரின்னு கீழே இறங்கி வர்றான். அவன் சொல்கிறான், மகிமை தாங்களை மூடிக்கோன்றான். இப்போது சிலதெல்லாம் வருது, மேக்கப்பு தாங்களை கொஞ்சம் குறைச்சிக்கோன்றான். அவர் மேலேருந்து கீழே இறங்கி வரும்போது அவன் சொல்கிறான், என்ன 40 நாள் மேலே அவர் அலங்காரம் பண்ணியிருப்பாரு, என்ன பவுடர் போட்டிருப்பாரு? நான் சொல்கிறேன், உங்கள் ஆத்மா தேவனோடு கூட இருக்க 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 இந்த சரீரத்தின் தேவைகள் எல்லாம் குறைஞ்சிக்கிட்டே போகும். இதை பற்றி கான்சன்ட்ரேஷனே உங்களுக்குள்ள வராது, இதை பற்றின விருப்பமே இருக்காது, இதை பற்றி எந்த ஒரு, ஆனால் தேவைப்படும், நம்ம செய்வோம், ட்ரெஸ்ஸு போடுவோம், எல்லாம் பண்ணுவோம். ஆனால் நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன் எதில் இருக்காது? இதில் இருக்காது. என் ஆத்மா என் தேவன் பேரில் இருக்கும். அப்போ இந்த சரீரம் விரும்புகிறத நான் எப்போ அடக்கி ஆளுறேனோ அது என் சரீரத்துக்கு கொடுக்குற உபத்திரவம். இதுதான் 2வது உபத்திரவம். 3வது ஒரு உபத்திரவம் இருக்கு, அதை நான் சொல்லிட்டு முடிக்கிறேன். வாசிங்க, எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசி. எகிப்தில் இருக்கும் பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை, 3வது முதல்ல வெறுப்பு, 2வது துன்பம், 3வது நிந்தை. முதல்ல வெறுத்துனா என்ன? இந்த சரீரத்திலிருந்து நான் எப்போ வெளியே போவேன் அப்படிங்கிற அந்த வெறுப்பு இருக்கணும். பார்வோன் குமாரத்தின் மகன் என்பதை வெறுத்து நான் தேவ ஜனத்தோடு போறணும். சரீரத்தை விட்டு நான் எப்போ தேவ புத்திரர் என்ற இடத்துக்கு போவேன், அதான் அந்த வெறுப்பு. அதுதான் உண்மையிலேயே வெறுப்பு. அந்த போராட்டம் இருக்கே, அதான் ஃபர்ஸ்ட் உபத்திரவம். 2வது உபத்திரவம் எது? தேவ ஜனங்களோடு கூட துன்பத்தை. இந்த சரீரத்தினுடைய தேவைகள் எல்லாம் என் ஆத்ம தேவையே இம்பார்ட்டன்ட். என் ஆத்மாவுக்கு தேவையை நான் சந்திக்கும் போது பல நேரங்களில் என் சரீர தேவையை நான் அடக்கி ஆளுகிறேன். அது ஒரு வகையான துன்பம். அந்த துன்பத்தை நான் விரும்புகிறேன். ஏன்னா என் ஆத்மா சந்தோஷப்படுறதுக்காக இந்த சரீரத்தினுடைய சந்தோஷத்தை நான் என்ன செய்யறேன்? அடக்கி ஆளுகிறேன்.